அஜித் மற்றும் பாலிவுட் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் அதுக்கப்புறம் பிவி சிந்து இவங்க எல்லாருமே வந்து துபாயில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸ்லயும் சரி, எல்லா வெப்சைட்லயும் சரி, இல்லை மீடியாவும் நம்ம ஓப்பன் பண்ணாலே ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் இந்த பஞ்சாயத்து தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பஞ்சாயத்துனால துபாயில் இருக்க ஏர் ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ டெம்பரவரியா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அங்கே இருக்கவங்க யாருமே வந்து வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி இடத்துக்கோ எங்கிட்டுமே போக முடியாம, அதாவது எங்கேயுமே போக முடியாம வெறும் வீட்டிலேயே இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அப்படி இருக்க ஒரு டைம்ல தான் நம்மளோட அஜித் வந்து ஓகே துபாயில இருந்து நம்ம சென்னை போகலாம், அதாவது AK-64 அப்டேட்லாம் வேற நிறைய இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ அதுக்காக மேபி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அந்த ரேசிங் எல்லாம் முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது இல்லை ஏர்கிராஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதை கேட்டு எல்லாருமே அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து பதட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ AK-64க்காக ரொம்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த பஞ்சாயத்தெல்லாம் போயிட்டு இருக்கு, என்னடா நடக்க போகுது, வருவாரா மாட்டாரா இல்லை அங்கிட்டே தானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் அவரோட பிஏ வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு ஜூம் கால், ஒரு மீட் மாதிரி வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அஜித் வந்து சேஃபாக தான் இருக்காங்க, எந்த பஞ்சாயத்தும் இல்லை, ரிலாக்ஸ்டாக இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அங்கே ஸ்டக் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு சில பேர்லாம் சோஷியல் மீடியாஸில் வந்து இந்த அங்கே நடக்கிற ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, எங்களால் வர முடியல, பட் ஸ்டில் வி ஆர் சேஃப் அப்படின்ட்டு ஒரு சில பேர்லாம் வந்து நம்மளோட மோடிக்கு வந்து ஒரு சில ரெக்வஸ்ட்லாம் இது பண்ணியிருக்காங்க. எங்களெல்லாம் வந்து கரெக்டாக சேஃபாக கூட்டிட்டு வந்துருங்க, என்ன எங்களை இங்கிட்டே வெட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அதுக்கான ப்ராசஸ்லாம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்குமே துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சேஃப் கான்ஃபரன்ஸில் தான் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு ஏர்ஜும் இல்லாத அளவுக்கு. பட் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே போர், குண்டு வெடிப்பு, அது இது நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ஆக்சுவலாக ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈரானில் தான் வந்து முக்கால்வாசி எல்லா பிரச்சனையும் வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வளருது வந்து யாருக்குமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் ஒன் ஸ்மால் இன்ஃபர்மேஷன். மேபி அதுக்கும் தாண்டி நிறைய விஷயங்கள் உள்ளக்கா போயிட்டு இருக்கலாம். பட் இது ஒன் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து ஓகே எந்த ஒரு ஹை பெர்ஃபார்மிங் எஃபிஷியன்ட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லையே, எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு போர் வந்தாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு வெப்பன்ஸ் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டாலுமே வந்து வெப்பன்ஸ் மாதிரி எதுவுமே ஒரு ஹை பெர்ஃபார்மிங் வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ஓகே வை கான்ட் வி மேக் நியூக்ளியர் அதுன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க, அது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற போது. ஸோ அதை வந்து அந்த இஸ்ரேலில் இருக்கவங்களும் வந்து யூஎஸ்காரங்களுக்கும் அந்த விஷயம் கேள்விப்படும் போது அப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அது எப்படி நீ இப்படி பண்ணலாம், நான் வரேன், அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி சொன்னதுனால டைரெக்டாக வந்து வார் மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு வெப்பன்ஸும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை, ஒரு பஞ்சாயத்தோ ஒரு போரோ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி போயிட்டுருக்க பட்சத்தில் ரொம்ப இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சில வெப்பன்ஸ் பண்ணி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்கும் போது யூஎஸ் கவர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பகிரங்கமாக ஒரு விஷயம் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களை தாக்குவோம், உங்களை வந்து அடிப்போம், அது மட்டும் இல்லாமல் உங்களோட கவர்மெண்ட்ல மெயினான சில ஆட்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட டைரக்டா அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்த பட்சத்திலே முடிச்சு விட்டாங்க ஒருத்தவங்களை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அலி காம்னே அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சுப்ரீம் லீடர். அவர் தான் வந்து ஈரானோட செகண்ட் சுப்ரீம் லீடர். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளாக வந்து அவர் தான் வந்து எல்லாமே பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காரு, எங்கெங்க என்னென்ன பஞ்சாயத்தோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இஸ் அ பொலிட்டீஷியன். ஸோ அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு ஒரு பக்கம் இஸ்ரேலும் ஜாலியாக இருக்க, யூஎஸ்காரங்களுக்கும் வந்து போங்கடா போட்டு தள்ளிட்டா அப்படின்ற மாதிரி இருக்க, ஈரான்காரங்களை அவங்களுக்குலாம் வந்து ஒரு பயங்கரமான கோவம் வந்து நாங்கள் உங்களை வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி யூஎஸோட மிலிட்ரி பேசஸ் எல்லாமே வந்து இந்த கல்ஃப் பிளேசஸில் தான் இருக்குது. ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்கள் அந்த கல்ஃப் பிளேஸில் இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு அடிச்சுக்கிறாங்க. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் முன்னேறது யாருக்கும் பிடிக்காது, அவன் நல்லவனா கெட்டவனா இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஏதோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அந்த ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டு இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பேசுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள்னால அதை சுற்றி இருக்க நிறைய ஏர்கிராஃப்ட், அதுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஏர் ஸ்பேசஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ணால் நாங்கள் கன்ஃபார்மாக வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அங்கே மாட்டிக்கிட்டு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ எடுத்து போடுறாங்க. பட் துபாயில் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு எமர்ஜ் சிச்சுவேஷனும் அந்த அளவுக்கு ஒரு ஏர்த் சிச்சுவேஷனும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ்
ஐஷு இருக்காங்க பார்த்தீங்களா, பிக் பாஸ் சீசன் 7 நினைக்கிறேன். ஸோ அவங்கள வந்து துபாயில தான், ஹீஸ் அ டான்சர் ஆக்சுவலி. ஸோ அங்கே போய் வந்து ஏதோ ஒரு ஒர்க் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா கூட ஒரு வீடியோ கால் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நார்மல் கால் ஜஸ்ட் ஒரு ஏர்ஜ் இருக்க மாதிரி சொல்லதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அதை வந்து அவங்க அம்மா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த குண்டு வெடிப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லை, இந்த கவர்மெண்ட் வந்து கரெக்டாக லீட் பண்றாங்க, கரெக்டாக ஒரு கண்ட்ரோல்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி அதோட கவர்மெண்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பேசியிருந்தாங்க. தேவையில்லாத அன்னெசரியான அன்வான்டான சில விஷயங்களை வந்து பரப்பி எல்லாரையும் வந்து பயன்படுத்தாதீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு கரெக்டான விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோட இருப்போம். நிறைய பேர் வந்து படிக்க அங்கே போயிருப்பாங்க, வேலைக்கு அங்கே போயிருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்போது அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த அவங்களோட சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப பயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பதட்டத்தை வந்து உருவாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அஜித் எப்போ வருவாருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, AK64 அதோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து முக்காவாசி முடிஞ்சிருச்சு. முக்காவாசி இல்லை 95% to 100% முடிஞ்சிருச்சு. ஸோ அஜித் வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்தாருன்னா டக்கு டக்குன்னு ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. பட் ஸ்டில் அஜித் வந்து அவரோட ரேசிங்ல வந்து ரொம்ப மும்முரமா இருந்ததுனால சரி ஓகே கொஞ்சம் தள்ளி போடுவோம்னு சொல்லிட்டு ஃபெப் டைம்ல வந்து இது வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே எப்பயாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டைட்டில்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த படத்துக்காக. ஸோ எல்லாருமே முக்கியமா அஜித் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப 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 ஆவலா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மோகன்லாலும் வந்து இணையறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகன்லாலும் வந்து நடிக்க போறாங்க. ஸோ அஜித்தும் மோகன்லாலும் சேர்ந்து இணைய போற இது முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹிட் கொடுக்க போகுதுன்னு தெரியல. குட் பேட் அக்லி அதுக்கப்புறம் வந்து அதிக் ரவிச்சந்திராவும் அஜித்தும் சேர்ந்து பண்ண போற இது 2வது படம். ஸோ அவரே சொல்லியிருந்தாரு ஜிபியும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேன் பேஸ்க்காக பண்ண ஒரு படம், அந்த அளவுக்கு பெருசா இல்லைனாலுமே ஓரளவுக்கு ஒரு ஃபேன் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணது. பட் இந்த படம் இப்போ நாங்க பண்ண போற படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம், பக்காவான படமா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஆவலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து மியூசிக் கம்போசர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா இந்த படத்துக்கு இல்ல. என்ன விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஜித் வந்து ரேசிங்ல வந்து ஃபுல்லா மும்மரமா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேஷன் அவரோட ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி அவரோட பேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரேசிங். ஸோ அதை பத்தின ஒரு சில டாக்குமெண்ட்ரி பண்றோம் அப்படின்றதுனால ஒரு சில பேர் வந்து அதை ரொம்ப டாக்குமெண்டடா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அதுக்கு மியூசிக் கம்போசிஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் கரெக்டான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இல்லை அனிருத்தா இல்லை ஜிவி பிரகாஷா அப்படின்றது. பட் ஜிவி பிரகாஷ் வந்து அந்த டாக்குமெண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் அனிருத் தான் இப்போதைக்கு இந்த படத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு குவெஸ்டின் மார்க் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு வதந்தியும் போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஸ்டார்டிங் ஓப்பனிங்கே வந்து சாங் தான், அஜித்தோட என்ட்ரிக்கே வந்து பாட்டு தான், அந்த பாட்டுக்கு வந்து நம்ம சிம்பு சார் தான் வந்து பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது ஆக்சுவலி வந்து எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் இல்லை. அதாவது இந்த மாதிரி சிம்பு தான் வந்து இவரோட படத்துக்கு வந்து இந்த என்ட்ரி சாங் வந்து பாட போறாங்க. அவர் கடைசியா வந்து பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனோட படத்துல வந்து இந்த டிராகன் படம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அதுக்கு மட்டும் தான் அவரோட வாய்ஸ் இருந்துச்சு. மிச்சபடி எதுக்குமே அது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனாக எதுவுமே வரலை. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா AK64 இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டீசர் வந்துச்சு பார்த்தீங்களா, கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்த மாதிரி அந்த ஒரு ப்ரோமோ வந்ததுல எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு 90s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே அந்த ஒரு ப்ரோமோ பார்த்தோன்னே செமையாக இருக்க போகுது, கன்ஃபார்மாக சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேட்டை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அஜித்தும் விஜயும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண நல்லா இருக்குமே. ஏன்னா அந்த போட்டிகள் இருந்துதானே இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினி கமல், அதுக்கப்புறம் தளபதி, அதாவது அஜித் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துட்டு இருந்தது. ஸோ இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு படம் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஹோப்ஃபுல்லி அது நடக்காது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவரோட கடைசி படம் வந்து ஜனநாயகன், இதுக்கப்புறம் நான் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அஜித்தும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேசிங்ல இருக்காரு. இப்போ AK64க்காக மேபி சென்னை வரதாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கே தவிர்த்து 2 பேரும் இணைந்து ஒரு படம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் எதுவுமே படமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட்
ரசிகர் மத்தியில வந்து இந்த ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு படம் பண்ணா எப்படி கமல், ரஜினியும் பண்றாங்களோ, அதே மாரி அஜித்தும், விஜயும் சேர்ந்து ஒரு படம் பண்ணா பக்காவா இருக்குமே அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து துபாய்ல சேஃபா தான் இருக்காரு. எப்போ வந்து இந்த ஏர் ஸ்பேஸ்லாம் வந்து ஓப்பன் பண்றாங்களோ, இந்த ஷட் டவுன் பண்ணதெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் சரி பண்றாங்களோ, அந்த டைம்ல வந்து நாங்க சேஃபா வந்துருவோம். எந்த பிரச்சனையும் இல்ல. யாரும் வந்து பதட்டப்பட வேண்டாம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் AK64ஓட அப்டேட்ஸும் நான் சொல்லியிருந்தேன். இந்த படத்துல வந்து ஸ்ரீலீலா, மோகன்லால்லாம் வந்து நடிக்க போறாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசிஷனும் வந்து அனிருத் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் என்ன விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாரு ப்ரொடியூசர், யார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறா, ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படின்ற மாதிரி இன்னும் எந்த தகவலும் தரல. ஸோ இதுக்கப்புறம் வரப்போற தகவல்ல தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனும் சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒன்று ஒன்றா சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் AK64ஓட அப்டேட் என்ன அப்படின்றது. ஸோ ஹோப்ஃபுல்லா துபாயில இருக்க எல்லாருமே மற்றும் ஈரான், இஸ்ரேல், US இங்க போர் நடக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து பக்கா பீப்புள்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கலாம்.